ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் கிட்ட காவேரி பேசணும்னு சொன்னதுமே இப்போ காவேரியை கூப்பிட்டுட்டு வந்து ஒரு பார்க்கில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. விஜய் எதுவுமே பேசாமல் இருக்காரு. காவேரி வந்து என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, ஆனால் எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. காவேரி வந்து கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. விஜய் முதல்ல ரொம்ப எமோஷனலாக கோவமாக ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து எப்படிங்க நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சவங்க, உங்களோட குடும்பத்தை சூழ்நிலைலாம் தெரிஞ்சவங்களாக தான் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் எப்படியாவது சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி காவேரி பேசுகிறாங்க. விஜய் வந்து ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க, என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி ரொம்ப ஆர்வமாக யார் என்னன்னு கேட்குறாங்க. அது நீங்கள் தான், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் டக்குன்னு சொல்லிடுறாரு. காவேரி ஒரு நிமிஷம் அப்படியே கோவமாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, நான் வந்து புதுசாக ஒருத்தவங்களை வந்து விரும்பி அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் இருந்து நான் அதே மாதிரி இருந்து உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேர் பேசலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி இருந்து இல்லை, நீங்கள் அப்படிலாம் என்கிட்ட நல்லபடியாக நடக்கும்போது இதே மாதிரி தானே உங்களோட பழைய ஒய்ஃப்கிட்டையும் நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணி நான் வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எனக்கு அப்படிலாம் ஒரு வாழ்க்கை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக அவரோட முடிவை சொல்லிவிட்டு என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சூப்பரான எபிசோட் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அடுத்து காவேரி வந்து உங்களுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன், நம்ம இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் கோவப்படுறாரு. அதுக்கு காவேரி இருந்து நீங்கள் வரலன்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் உட்காந்தோம் அப்படின்னாக்கா ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. இந்த பக்கத்து விஜய் காவேரி இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் காவேரியும் அந்த பொண்ணோட அக்காவும் எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ காவேரி விஜய் கிட்ட வந்து அந்த பொண்ணு பேசும்போது நிறைய விஷயம் பேசுகிறாங்க. பேசிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பொண்ணு வந்து குழந்தை வந்து உங்கள் கூட தான் தூங்குவாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அன்னெசரியாக கேள்வி கேட்டுறாங்க. அதனால் விஜய் ரொம்ப கோவப்பட்டுறாரு. இது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான். அதனால் அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. இங்கே அவங்க அக்கா கிட்டே வந்து அந்த பொண்ணு வந்து அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க, எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணான்னு. இப்போ காவேரிக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி குழப்பத்தோடு அப்படியே நிறுந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் ரொம்ப ஒரு மாதிரி சுவாரஸ்யமான கதையாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.